ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தா உள்ளம் கனியுமே உம்மை காணு. நன்றி அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறது போல அப்பா, இந்த இடத்திலே அப்பா இங்கே 2-3 பேராக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா சோத்திரம், நன்றி அப்பா. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே. அந்த தயவிற்காக, கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களோடு பாதுகாப்பை கட்டளையிட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் மன சோர்வடைந்த போதிலும் அப்பா உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை வழி நடத்தினீரே, எங்களுக்கு ஆறுதலை அளித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் எங்கெல்லாம் விழுந்து போகிறவர்களாய் காணப்பட்டோமோ நீர் உம்முடைய உள்ளங்கையிலே அப்பா ஏந்தி சுமந்திரே, அந்த அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் அன்றும் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் துதிப்பதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக, பாக்கியத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களை தெரிந்தெடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இதெல்லாம் நீர் எங்களுக்கு தகுதிப்படுத்தி கொடுத்தீரே, அந்த அன்பிற்காக நன்றி என்று ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வர தடப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையில் நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதி ஆராதனைகள், மனப்பாட வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள், கேட்கிற போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதாகவும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். மீதியான வேலையை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவும். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் உள்ள 15வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலையின் 15, ஹிம் நம்பர் 15, அலங்கார வாசலாலே. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய்வெளிச்சம் பாக்கியம். கர்த்தரே ஓமாண்டை என்னண்டைக்கும் வாருமேன். நீரிறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவேன். என்னோட இதயமும் தெய்வஸ்தலமாகவும் பயத்திலோ மாண்டை சேர என் ஜபம் புகழ்ச்சியோ நல்ல பலியாக ஏற ஓமதாவியை கோடு தேகமாவியாவையும் சுத்தமாக்கி அருளும்.
விதை பயிராகுமே. நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளைத் தரவே காக்கணி ஈவலிக்க கடவீர். விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவும் ஒரு காலும் தவறாமல் ஓமைத்தான் பின் செல்லவும் மெய்வெளிச்சத்தை நீரே என்னில் வீசும் கர்த்தரே. சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன். நீரே பால் நீலத்திலே பெய்ய பண்ணுமாய் சேர்ப்பேன். நல்தியான தூடனே தாரும் ஜீவபானத்தை தீரோ பசி தாகத்தை. மாலை ஆராதனை ஜெப ஒழுங்கு. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியாரலோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விருதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுக பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாம் நம்முடைய வழியிலே விட்டு வழி இருந்து போனோம். இறுதியில் விருப்பனுக்கு மிகவும் இழந்தோம். குற்றம் செய்தோம், செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு ஆனாலும் மனிதர்கள் சில வாக்குறுதிபடி நிர்வாகிகள் குற்றவாளிகளுக்கு இறங்கும்.
தப்பிக்கிற பொறுமையாயிரும் பாவத்தோடு சீர்படுத்தவும் மிகவும் பிதாவே பரிசுத்த நாமமே உண்டாகும்படி இனி நம் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து வர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறாள். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடும் இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான திருபதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமனின் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யமருதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுகிற போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய படைகளுக்கு தாரும், எங்களுக்கு உரமாய் கற்பித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சொன்னதை பரிசுத்தமாய் தீர்த்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குள்ளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். போல அறிவிக்கோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாழும். ஆண்டவரே, சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 95 நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய சங்கீதமன கடவோம் வாருங்கள். துதிபாக வந்து சங்கலார்படுத்து பாட கடவோம். கர்த்தரை மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் ராஜனும் மாயிருக்கிறார். பூமியின் கையில் இருக்கிறது, பர்வதங்களோ அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரது உண்டாக்கினார். வேட்டாந்தரையோ அவருடைய கரம் உருவாக்கிட்டு. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய நாம் செல்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்றோட சத்தத்தை கேட்பீர்களாகில் மனாந்திருக்கப்படும் சொல்ல நடந்து போல உங்களுக்கு கடின அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். சென்னதை ஆரோசித்து அவர்கள் பலிபடுங்களோ என்னிடங்கள் என்றும் சொல்லி என்னிடம் என்று என்னோட குத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக.
ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103 வசனங்கள் 17 22 வரை. Psalms 103 verses 17 to 22. சங்கீதம் 103 வசனங்கள் 17 கடைசி வரை. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியங்களைய அவருடைய தூதர்களை அவரை சோஸ்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை சோஸ்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை சோஸ்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். வேத பாடங்களை வாசிக்க கேட்போம். முதலாம் மற்றும் இரண்டாம் வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 17 முடிய. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 17 முடிய. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது? அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி,
ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வாசித்தாயிற்று. ஆமென். The second reading is taken from the book Revelations, chapter 12, verses starting from 7 to 12. The book Revelations, chapter 12, verses starting from 7 to 12. Now war arose in heaven, Michael and his angels fighting against the dragon. And the dragon and his angels fought back. But he was defeated, and there was no longer any place for them in heaven. And the great dragon was thrown down, that ancient serpent who is called the devil and Satan, the deceiver of the whole world. He was thrown down to the earth, and his angels were thrown down with him. And I heard a loud voice in heaven saying, now the salvation and the power and the kingdom of our God and the authority of his Christ have come. For the accuser of our brothers has been thrown down, who accuses them day and night before our God. And they have conquered him by the blood of the Lamb and by the word of their testimony, for they loved not their lives even unto death. Therefore rejoice, O heavens, and you who dwell in them. But woe to you, O earth and sea, for the devil has come down to you in great wrath, because he knows that his time is short. Here ends the second reading. நாம் யாவரும் எழும்பி நின்று பக்கம் 10 உள்ள சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். ஜெப புஸ்தகத்தின் பக்கம் 10ஆம் பக்கத்தில் உள்ள சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நினைக்கவும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கவும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் திருக்குருவார் கஸ்தானை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பசுவையும் பசுவனை ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வர்களும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டல பிதாவே, நாம் பிரசுப்படுவதாக, ராஜமுறதாக, சித்தம் பண்ணி செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அந்த எங்களை தாரும், எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு கொள்ளோ.
கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. நீ தந்துள்ள ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டல்லோ. தேவரெல்லாம் எங்களுக்காக யுத்தம் செய்வர் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு எடுத்துக் கொள்ளாதேயோ. Memory verse by children. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மார்க் 10:14. Let the little children come to me and do not hinder them, because for the kingdom of God belongs to such as these. Mark 10:14. Amen. God bless. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் இருக்கிறதற்காக இடம் கொடுங்கள், அவர்களை கடன் பண்ணாமல் இருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மார்க் 10:14. Let the little children come to me, do not hinder them, for the kingdom of God belong to such as those. Mark 10:14. Amen. Amen. God bless. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரத்தக்க இறக்குறுகள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மார்க் 10:14. Let the little children come to me, do not hinder them, for the kingdom of God belongs to such as these. Mark 10:14. Amen. God bless. மனப்பாடம் சொன்ன பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. சாட்சி நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்கள் இந்த நேரத்திலே முன்பதாக வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் இந்த வருடத்திலே 9வது மாதத்தையும் கடந்த இந்த கடைசி வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அந்த கிருபை நிமித்தம் நம்மை வழி நடத்தி வருகிறார். அதற்காக நாம் தேவனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் நாம் துதியின் ஆராதனைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு சில நிமிடம் நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி அவருடைய நாமத்தை நாம் சோஸ்திரிக்கவும், அதை எண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாம் நாம் கடமைப்பட்டு இருக்கிறபடியால் இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அவருடைய பாடலை பாடி நாம் சோஸ்தரிப்போம், துதிப்போம். இந்த வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானமும் கிருபையும் உன்னோடு இருக்கும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு இருந்தார். இல்லை ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு பாடுகள், இல்லை இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு பாடுகள், புதிய ஒரு பிரச்சனைகள். ஒரு பிரச்சனை இப்போ தான் முடிந்த மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு புதுசான ஒரு பிரச்சனை, இல்லை அடுத்த ஒரு புதிய ஒரு பாடுகளோடு கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இவைகள் மத்தியிலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதை எண்ணி நாம் இந்த நேரத்தில் இந்த அருமையான ஒரு பாடல், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில், எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். நான் நம்மளுடைய
சர்ச் குரூப்பில் இந்த அதை டாக்குமெண்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல அதை பார்த்து நாம் இதை படிப்போம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்து இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ஜெயமானவர், யெகோவா ஷாமா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷாமா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பனானவர். யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பனானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. நம் மனிதராகி நம்ம ஒவ்வொரு நாளும் சூழ்நிலையை மாறுகிறவராக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தேவன் ஒருபோதும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. அது நிமித்தமாக தான் நாம் இந்த நாளில் இந்த நேரத்திலே அவருடைய சமூகத்தில் நின்று நாம் அவரை துதிப்பவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரத்தில் எத்தனையோ காரியங்களில்
நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று சூழ்நிலை பார்த்து பயந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு நம்பிக்கை ஒரு கேள்வியற்றதாக இருக்கிறது. இந்த காரியமானது செயல்பட்டால் இது அந்த காரியம் நடைபெறுமா என்று ஒரு கேள்விக்குரியதான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்களிலும் தேவன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், வாக்குத்தத்தம் மாறாத தேவனாக இருக்கிறபடியால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்களை செய்து வருகிறான். இந்த 2வது பாடலை நாம் பாடுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் அந்த எரிகோ பட்டணத்துக்கு போவதற்கு முன்பதாக யோசுவா அந்த இடத்துல எரிகோ பட்டணத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு மதில் ஒன்று நின்று கொண்டு இருந்தது. ஆனால் அந்த மதிலை தாண்டி அவங்க உள்ளே போக வேண்டும். ஆனாலும் அந்த மதிலில் தாண்டுவதற்கு அவங்க அந்த யோசுவா கொண்டு ஆண்டவர் இடத்துல கேட்கிற இந்த மதிலை எப்படி தாண்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல 7 முறை என்ன செய்யுங்க, சுற்றி வாங்கள். 7வது முறை ஆண்டரை நோக்கி எக்கால சத்தம் விடுங்கள். அப்போ இந்த எரிகோ அந்த சுவரானது என்ன பண்ணிவிடும், இடிந்து போய்விடும் அப்படின்ட்டு அப்போ அந்த மனிதர்கள் யோசித்திருக்கலாம், ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தால் 7 முறை அந்த இடத்த சுற்றி வந்து எக்காலம் ஊதுனா எப்படி இந்த எரிகோ தடையானது இடிந்து போகும் என்று நாம் நினைத்து பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சொல்லை கேட்டபடினால் 7 முறை அந்த எரிகோவை சுற்றி வந்து அந்த 7வது முறை அவங்களை அந்த 7வது முறை அவங்க அந்த எக்கால சத்தத்துடன் அந்த துதி எடுத்த உடனே அந்த இடத்துல அந்த எரிகோ சுவரானது என்ன பண்ணிவிடு, விழுந்து போகிறதாக காணப்படுகிறது. அதே போல தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நடந்து போகும்போது, அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பாடுகள் கூட அதை
இடிந்து போகிறதாக இருக்கிறது. ஆதலால் நாம் இந்த வேளையில் ஒரு விசையாக ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை துதிப்போம். அவர் செய்த நன்மையான காரியங்களை எண்ணி நாம் ஒரு விசை அவருடைய நாமத்தை சோதரிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகள் பாடுகள் ஒரு விசை நாம் இந்த நேரத்தில் அதை ஒதுக்கி வைத்து ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பின்னோக்கி பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இந்த நேரத்தில் நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். அதை எண்ணி நாம் சோஸ்தரிப்போம். இந்த நேரத்தில் நம்ம அதை அவர் செய்த நன்மையான காரியங்களுக்காக நாம் சோஸ்தரிக்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எத்தனையோ நன்மையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய துன்பங்கள், வர வேண்டிய கஷ்டங்கள் உங்களுக்கு அறியாமலே அது ஆண்டவர் அதற்காக அதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுகிறாய் இருக்கிறார். அதற்கு எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நாம் பாவத்தின் சேற்றிலே விழுந்து கிடந்தோம், நம்மை பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அதை எண்ணி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த உலக பாவமான இந்த உலகத்திலே நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார், விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். அதற்காக தேவனை நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் தெரிந்து எடுத்து கொள்ளும்படியாக நாம் எதுவும் செய்யவில்லை, ஆனாலும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த அன்பிற்காக நாம் தேவனை நன்றி செலுத்துவோம். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த நேரத்தில் ஆண்டவரை சோஸ்தரிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, நீர் செய்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி அப்பா. பாவியாக எங்களை நீர் தெரிந்தெடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் அந்த துன்பங்கள் மத்தியிலே நீர் எங்களோடு இருந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த நாட்களிலே எங்களோடு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இடைப்படுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அப்பா. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் செல்லுகிற இடத்திலே, போகிற இடத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் அப்பா. உம்முடைய கரத்திலே வைக்கிறோம், நீர் பலப்படுத்தும் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம். நாங்கள் செல்லுகிற இடத்தில் எல்லாம் நீர் உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய நாங்கள் வசிக்கிற இடத்திலே நீர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. வேலை பார்க்கிற இடத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இப்படியாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம். நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். எத்தனையோ அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஹல்லேலூயா, உம்முடைய நியாயத்தினால் நீர் எங்களை வழி நடத்துகிறீரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய நியாயத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம். உம்முடைய சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலக பிரகாரமான உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவங்க தங்களுடைய சமாதானத்திற்காக எங்கேயோ செல்லுகிறார்கள் அப்பா. ஆனால் நாங்கள் எங்கேயும் செல்லாதபடிக்கு நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உம்மை கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரை நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆவியானவரை உம்முடைய தொடுதலை நாங்கள் உணர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே நாம் ஆவியானவரை ஒரு விஷயமாக நாம் கூப்பிடுவோமா. ஆவியானவரை ஒரு விஷயமாக ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்போமா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, โป
அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமலை போலவே உமாவியே ஊற்றும் வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நீரைத்து ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் ஏறெடுக்க போகிற இந்த ஜெபத்தை நீர் கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபமானது உம்முடைய சன்னிதானத்தில் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு வாரும் என்று உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஜீவ தண்ணீரே எங்களோடு இரும். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி நன்றி நன்றி. அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய துதி பலியானது உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீர் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பலப்படுத்தி வழி நடத்தும் அப்பா. நாம் ஒரு விசை ஜப நிலையிலே தரித்திருப்போம். நம்மளுடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். கடைசி நாட்களிலே யுத்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல இந்த நாட்களிலே அநேக தேசத்திலே யுத்தங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தேசத்துக்கு விரோதமாக தேசமும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இந்த கடைசி நாட்களிலே நிறைவு பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இது முடிவில்லை. தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் தேவனை அறிந்திருக்கிற நாம் அவருடைய சன்னிதானத்திலே தேசத்திற்காகவும் தேசத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த வேளையில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மளுடைய தேசத்திற்காக மனதுருகி நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய தேசத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரவும், தேவன் நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற மக்களை சந்திக்கவும், அதி சீக்கிரத்தில் அவருடைய வருகை வரவும் நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். நம்மளுடைய தேசத்திலே 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த தேசத்திலே ஒரு சிலர் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் அநேக கோடி மக்கள் இந்த இந்திய தேசத்தில் அநேக கோடி மக்கள் தேவனை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். அறியாத வண்ணம் அவங்க செய்கிறது என்ன என்று அறிந்து கொள்ளாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். அநேக நம்மளுடைய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். செய்தியில் அது வருவதில்லை. ஆனாலும் அநேக காரியங்கள் மிஷினரி மூலமாக நம்ம சாட்சி கேட்க போகிறோம் என்றால் அநேக காரியங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே சாத்தானானவன் இன்னும் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அவன் யாரை வலை வீசி பிடிக்கலாம் என்று
சென்று கொண்டு இருக்கிறான். நம்மளுடைய தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தேவனிடத்தில் ஒரு விஷயம் நாம் மன்றாடுவோம். தேவனுடைய இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கொண்டு செல்லுகிற ஒவ்வொரு மிஷினரிக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனத்திற்காக நாம் ஜெபிப்போம். அந்த மிஷினரி ஸ்தாபனத்தை நடத்துகிற தேவைகள் சந்திக்கப்படவும், அந்த குடும்பத்தார் உடைய வாழ்விலே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடவும், அவங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடவும் நாம் ஒரு விஷயம் நாம் தேவனுடைய சமூகத்தில் கொண்டாடுவோம். யாராவது ஒருத்தர் நம்மளுடைய தேசத்திற்காகவும், நம்மளுடைய தேசத்தின் மிஷினரிமார்களுக்காகவும், மிஷினரி ஸ்தாபனத்திற்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சோத்திருக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற அருமை ரட்சகரே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தில் கர்த்தாவே, இந்த இறுதி ஓய்வு நாளிலும் கர்த்தாவே, மாலை வேளையிலே உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் உண்மை துதிக்கவும், உண்மை சோத்தரிக்கவும், உண்மை பாடி மகிமைப்படுத்தவும் கர்த்தர் தந்த கிருபைக்காக, தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்தி துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம் அப்பா. ஒரு விஷயமாக இந்த வெளியில கர்த்தாவே, எங்கள் தேசத்தை நினைத்து அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தில் வாழ்கிறதான 143 கோடி ஜனங்களையும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தி பலப்படுத்தி வருகிற அன்பின் கிருபைக்காக நன்றி செலுத்தி சோத்தரித்து துதிக்கிறோம், சோத்திரம் அப்பா. அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறப்பா. ஆனாலும் கர்த்தர் நீர் தயவாக அவைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து அப்புறப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களுக்கு போதுமான கிருபைகளின் சாக்கியத்தையும் அருளிச்சது கொடுத்து வழிநடத்தி வருகிற அன்பின் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி சோத்தரித்து இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் கர்த்தாவே உண்மை அறியாமல் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களப்பா. அந்த ஜனங்களும் உண்மை அறிந்து கொள்வதற்கு கர்த்தரை உதவி செய்ய வேண்டும் முடியாது. உம்முடைய சமூகத்தில் தாழ்மையோடு கெஞ்சி மண்டாடி நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரம் அப்பா. அவர்களுக்கு கடத்தாவே உங்களுடைய வார்த்தைகளை கண்டு செல்லுகிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தாமே ஆசீர்வதிக்க முடியாது. நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரம் அப்பா. அவர்கள் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் கர்த்தாவே அவர்கள் உள்ளத்தில் சென்று கர்த்தாவே செய்து கர்த்தாவே அவர்களும் அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக ஜீவிக்கிற கிருபைகளின் சாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் அருளிச்சது கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம் அப்பா. எங்கெல்லாமோ ஓடி நாடிக்கொண்டு திரிகிறார்களப்பா, சமாதானத்தை நாடி தேடிக்கொண்டு திரிகிறாங்களப்பா. ஆனாலும் அவர்கள் இன்னதுதான் இந்த இடத்துல சமாதானம் என்று அறியாமல் செய்து கொண்டு இருக்கிற அனைத்து காரியங்களையும் தயவாக நீ மன்னித்து அப்புறப்படுத்தி கர்த்தாவே உண்மை மாத்திரம் தொழுது, உண்மை மாத்திரம் ஆராதிக்கவும், உண்மை மாத்திரம் தேடுகிறவர்களாக கர்த்தர் அவர்களுக்கு நீர் ஞானத்தையும் சோக்கி தாழ்மையோடு கெஞ்சி மன்னாடி நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. வரும் நாட்களில் கர்த்தாவே நீர் அப்படியே செய்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் மாற்றப் போகிற அன்பிற்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி சோத்தரித்து துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. வரும் நாட்களில் கர்த்தாவே உங்களுடைய வருகைக்கு முன்பாக கர்த்தாவே எங்கள் தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொண்டவராய் உமக்கு முன்பாக வந்து நிற்கிற பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. இதற்காக நீர் கொடுத்திருக்கிற எங்கள் மிஷினரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஏப்பா ஒவ்வொரு மிஷினரி ஸ்தாபனங்களையும் கர்த்தாவே நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மிஷினரி ஸ்தாபனங்களை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தி வழிநடத்துகிற அன்பிற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரத்தை நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. அவர்கள் சென்று கர்த்தாவே அந்த இடத்திலே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிற பொழுது கர்த்தாவே அவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா கிரியைகளையும் சத்ருவான் கொண்டு வந்து கூடுகிற எல்லா தொந்தரவுகளையும் கர்த்தர் நீ அகற்றி அப்புறப்படுத்தி அப்பா உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி கர்த்தாவே அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் முடியாது. நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. சத்ருவானவன் கர்த்தாவே யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி திரிகிற ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் தாமே அப்பா ஒவ்வொரு சாத்தானையும் கர்த்தாவே நீர் கட்டி போட முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. நாட்களிலே தேசம் எங்கும் பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதப்பா. அப்பா எல்லா பாவங்களையும் கர்த்தர் தாமே அகற்றி அப்புறப்படுத்தி கர்த்தாவே இந்த சத்ருவானவன் முற்றிலுமா நீர் முறித்து கர்த்தாவே அகற்றி அப்புறப்படுத்தி கர்த்தாவே போட முடியாது. ஒரு விஷயமாக உங்களுடைய சமூகத்திலே இந்த திருச்சபையாக நாங்கள் இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சி மன்னாடுகிறோமப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தாவை கேட்கிறோமப்பா. நீர் இறங்கி கர்த்தாவே அவைகள் எல்லாவற்றையும் நீர் சரி செய்ய வேண்டும் முடியாது அப்பா. உங்களுடைய சமூகத்திலே பாதத்திலே கெஞ்சி மன்னாடுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோமப்பா. நன்றி கர்த்தாவே, சோத்திரமாப்பா. மிஷினரி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கள் கர்த்தாவே. அவர்கள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும்
அப்பத்துக்கும் குறைபடாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்து கர்த்தர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் சோத்திருக்கிறேன் அப்பா. மிஷினரி பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் குடும்பங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அநேகர் மிஷினரிகளை எழுப்பி கர்த்தாவே அநேக இடங்களுக்கு செல்லாத இடங்களுக்கு சென்று நம்முடைய நாமத்தை அறிவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் முடியாது. நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் திருச்சபையாக உங்களுடைய சமூகத்திலே அப்பா கேட்டுக்கொண்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் கேட்டு அதற்கு ஏற்ற பலனை நீர் அளிக்க போகிற அன்பிற்காக கிருபைக்காக நன்றி செலுத்தி சோத்திரித்து துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரம் அப்பா. நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ள நன்றி துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கு செலுத்து மீட்பு ரட்சகரமான இயேசு மூலமாக ஜெபிக்கும் ஜீவனுள்ள தகப்பனே ஆமென். ஆமென். இந்த நேரத்தில் நம்மளுடைய தேசத்தின் வாலிபர்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிப்போம். தேசத்தின் வாலிபர்கள் அநேக 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 பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். சிலர் போதைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள் என்று தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு குறிக்கோள் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற அநேக வாலிபர்கள் இன்றைக்கு வழி மாறி போகிறதை பார்க்க முடியுது. தேவனை அறிந்திருந்தும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்கிற பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான வாலிபர்கள் சந்திக்கப்பட வேண்டும். நம்மளுடைய திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் விசேஷமாக சந்திக்கப்பட வேண்டும். அந்த வாலிபருக்கு மத்தியில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று நாம் விசேஷமாக ஜெபிப்போம். அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்தும் அறியாதவர்களைப் போல நடந்து கொண்டு இருக்கிறார்கள். வழி மாறி இந்த உலகத்தின்படியாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான காரியங்களுக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். இச்சையான காரியங்களுக்காக அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஹோமோசெக்சுவாலிட்டி இந்த டேர்ம் மூலமாக ஒவ்வொரு வாலிபர்களும் இன்றைய நாட்களிலே அநேக இப்படிப்பட்டதான அசுத்தமான காரியங்கள் தேசத்திலே சாத்தானானன் கொண்டு வந்து அது வாலிபர்கள் மத்தியில் வைத்திருக்கிறான். இதனால் நம்மளுடைய தேசத்திலே இந்த பாவத்தின் நிமித்தமான அநேக சாபங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. அதற்காக நாம் தேவனிடத்திலே ஒரு விஷயம் மன்றாடுவோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் தடை செய்யப்பட வேண்டும். அதற்கான ஏற்ற ஒரு நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே கேட்போம். இந்த நிலையில் விசேஷமாக நம்மளுடைய தேசத்தின் வாலிபர்களுக்காகவும் திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் அவருடைய வசனத்தை ஏந்தி சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம் தகப்பனே சப்பா. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே சப்பா. இந்த மாலை வேலையிலும் தகப்பனே சப்பா எங்கே 2-3 பேர்கள் இசப்பா உம்முடைய நாமத்தினாலே கூடுகிறார்கள் அவர்களுடைய மத்தியில் வாசம் செய்கிறேன் சொன்னீங்களே தகப்பனே சப்பா. எங்களுடைய மத்தியில் நீங்கள் இசப்பா வாசம் செய்கிறதற்காக நன்றி இசப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் இசப்பா நீங்கள் கேட்டு அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறதற்காக இந்த நேரத்தில் இசப்பா விசேஷமாக இசப்பா எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே சப்பா. ஆமென் தகப்பனே சப்பா. நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது வாலிபர்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள்னு நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே சப்பா. ஆமென் சப்பா. வாலிபர்கள் அந்த வாலிப நாட்கள் எவ்வளோ ஆசீர்வாதமான நாட்கள் இசப்பா. வாலிபர்கள் இசப்பா பலவானுடைய கையில் இருக்கிற அம்புன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே சப்பா. ஆனால் இசப்பா அது அப்படி பலவானுடைய கைகளில் இருக்கிற அம்புகளாக இராதபடி இசப்பா அநேக சத்ருவானுடைய காரியங்களினால தகப்பனே சப்பா அநேக வாலிபர்கள் தகப்பனே சப்பா தங்களுடைய சொந்த இச்சைகளுக்காக தகப்பனே சப்பா உம்மை விட்டு வழிமாறி சப்பா தூரமாக சப்பா தவறான காரியங்களில் விழுந்து கிடக்கிறாங்க சப்பா. ஒவ்வொரு பாவமான இச்சையான காரியங்களில் சப்பா விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் தகப்பனே சப்பா நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் தகப்பனே சப்பா அவங்களுடைய மனம் மாற தகப்பனே சப்பா நீங்கள் அவங்களுடைய மனதை மாற்றுங்க தகப்பனே சப்பா. அவங்கள மழை மாற பண்ணுகிறவர் நீர் தகப்பனே சப்பா. நீர் அவர்களை தெரிந்து கொண்டே சப்பா அவங்களுக்கு முத்திரை போட்டிருக்கீங்க தகப்பனே சப்பா.
ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. பலமான அந்த வாலிபர்கள் தகப்பனே ஏசப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக ஏசப்பா எழும்பும்படியாக ஏசப்பா, சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று ஏசப்பா இப்படி வாலிபர்களை தகப்பனே ஏசப்பா தவறான காரியங்களுக்கு வழி நடத்துகிறாங்க ஏசப்பா. அப்படியான காரியங்கள் தகப்பனே ஏசப்பா எங்களுடைய வாலிபர்கள் விடுபட ஏசப்பா, அந்த பாவத்திலிருந்து அவங்க விடுதலையாக ஏசப்பா நீங்க இறங்குங்க தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய கண்களை ஏசப்பா நீங்க திறந்தரலுங்க தகப்பனே ஏசப்பா. ஆமென். எங்களுடைய தேசத்திலே ஏசப்பா கிறிஸ்தவ வாலிபர்களை ஏசப்பா தங்களுடைய இச்சைக்காக தகப்பனே ஏசப்பா வேற மதத்தினருடைய கல்யாணம் பண்றது, நிறைய காரியங்கள் இருக்கு தகப்பனே ஏசப்பா. விக்கிரக ஆராதனை பண்றது, இன்னும் ஹோமோசெக்சுவாலிட்டின்னு எவ்வளவு பாவமான காரியங்கள், மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறது, எவ்வளவு தவறான காரியங்களை தகப்பனே ஏசப்பா இருக்காங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட பாவங்கள்ல விழுந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நாங்க இந்த நேரத்துல நினைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. நீங்கள் பாவி ஏசப்பா, பாவியாக இருக்க நீங்கள் விரும்புறதில்லை ஏசப்பா. நீங்கள் பாவியை ரட்சிக்க வந்தவர் தகப்பனே ஏசப்பா. இப்படி பாவத்திலேருந்து எத்தனையோ பேர் சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க ஏசப்பா. அவங்கள நீங்கள் ஏசப்பா அதுலேருந்து விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. இன்னும் அந்த பாவமான காரியங்கள் அவங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். ஆனால் அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாதபடி அநேகர் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வற்புறுத்தினால அதிலே அந்த பாவத்தில் விழுந்து கிடப்பாங்க. அப்படிப்பட்டதான அந்த வாலிபர்கள் ஏசப்பா அந்த பாவத்திலிருந்து வெளிவர ஏசப்பா ஒரு விடுதலை அவங்க அடைய நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு நல்ல அதுக்கு உதவி செய்ய ஏசப்பா. இன்னும் ஆலயத்துக்கு போகிறதுக்கான அவங்களுடைய அந்த ஆலயத்துல வாலிபர் கூடுகைகள் அப்படி ஒவ்வொரு காரியங்களும் ஏசப்பா அவங்க தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஏசப்பா அவங்க இன்னும் டெவலப் பண்ண நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் இந்த பாவமான இந்த கடைசியான நாட்களையும் தகப்பனே ஏசப்பா ஆவியை நீங்க வாலிபர்கள் மத்தியில் ஊற்றுவேன்னு கூட நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் ஏசப்பா. அப்படி ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே ஏசப்பா அந்த வாலிபர்களை பாத்திரவான்கள் ஆக்குங்க ராஜா. ஆமென். இந்த கடைசி காலத்துல ஏசப்பா ஒவ்வொருத்தர் மேலும் ஏசப்பா அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்கள நீங்கள் பாத்திரமாக்குங்க தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பொறுப்பை விழுந்து போகாதபடி ஏசப்பா நீங்கள் காத்து கொள்ளுங்க தகப்பனே ஏசப்பா. உங்களுடைய வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறதோ ஏசப்பா. பாவமும் அவ்வளவா பெருக போயிட்டே இருக்கு ஏசப்பா. ஆனாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர ஏசப்பா ரட்சகர் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. இப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே ஏசப்பா உங்களுடைய கருத்தில் தருகிறோம் ஏசப்பா. வருகிற நாட்களில் தகப்பனே ஏசப்பா நாங்கள் அநேக நல்ல செய்திகளை கேட்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை ஏசப்பா உங்களுடைய கருத்துல தருகிறோம் ஏசப்பா. வருகிற நாட்கள்ல நாங்க அதிசயத்தை அற்புதத்தையும் காண நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக நம்மளுடைய திருச்சபைக்காகவும் நம்மளுடைய டயசிஸுக்காகவும் ஒரு விஷயம் யாராவது சுருக்கமாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம் தகப்பனே, துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கலாம் அனுப்பின் தகப்பனே இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. அப்போ சொன்ன அந்த ஜெப குறிப்புக்காக நம்முடைய சமூகத்தில் வர்றோம் தகப்பனே. ஆண்டவரே நம்முடைய சபைக்காகவும் அவருடைய டயசிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த டயசிஸை ஏற்படுத்தின நோக்கத்தை நீங்கள் அறிவிங்க தகப்பனே. அப்பா அது நேர்மையாய் ஆண்டவரே நல்ல முறையில் நடக்கிற அந்த கிருபையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அது தலைமையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து தகப்பனே ஆவியானவர்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராயரை நீர் ஆசீர்வதிங்க. அவளுக்கு விசேஷ ஞானத்தினாலும் கிருபையெல்லாம் நிரப்பி தகப்பனே ஆண்டவரே அந்த ஸ்தாபனத்தை நல்ல முறையில் நடத்தி செல்கிற அந்த கிருபையை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ அதினதின் காலத்தை நேர்த்தியாக செய்கிற தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொடுத்துக்க பொறுப்புகளை உத்தமும் உண்மையுமாய் நேர்மையாய் செய்து முடிக்கிற கிருபையை ஞானத்தையும் கொடுங்க. அபிஷேகத்தில் நிரப்புங்க தகப்பனே. எல்லாவற்றுக்கும் உடைய சமூகத்தில் காத்திருந்து ராஜா கிருபைகளை பெற்றுக்கொள்கிற கிருபையை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஒவ்வொரு சபைகளும் ராஜா உம்முடைய வழியிலே கடந்து செல்கிற சபையாக இருக்க நீங்கள் கிருபை செய்வீராக தகப்பனே. எல்லாரும் ராஜா உமக்கு முதலிடம் கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த சபையாக இருந்து ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற சபையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க தகப்பனே. துதிக நாம் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதலாம் வேத பகுதியை நாம் யாவரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதை ஆதாரம் கொண்டு நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 வரை
இந்த இடத்துல ஒரு எலிசா தீர்க்கதரிசியானவர் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சம்பவம் என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் 1 ராஜாக்களை பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேல் தேசத்தின் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தைகளை கூறுகிறவர்களாய் இருக்கிறார். அதுக்கு பின்பதாக நீங்கள் 2 ராஜாக்களில் வரும்போது தேவன் எலியாவை வானத்திலே எடுத்துக்கொள்ளுகிறார். வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியானவர் எலிசாவை பார்த்து கேட்கிறார், நீ என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்று. அப்போது எலிசா சொல்கிறான், நீர் உம்முடைய ஆவிலே 2 தனம் எனக்கு வேண்டும் என்று. அது கடினம், ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை கண்டால் நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்று. அந்த நேரத்திலே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்குறதை நாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம். அதுக்கு பின்பதாக எலிசா அநேக அற்புதமான காரியங்கள் தேவனுடைய நாமத்தினாலே அநேக அற்புத காரியங்களை செய்து கொண்டு வருவதை நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலே முன்பு வரும் வசனத்திலே நீங்கள் கூட வாசிக்கலாம். இந்த ஆக்ஸ் ஆனது தண்ணீரில் விழுந்து படுகிறது. அது தமிழில் கோடாரியானது அந்த நதியில் விழுந்து விடப்படுகிறது. மரங்கள் வெட்டும் போது நதியில் விழுந்து விடப்படுகிறது. ஆனால் அவன் மரத்தில் இருக்கிற ஒரு குச்சை எடுத்து அது தண்ணியிலே போடும்போது அந்த கோடாரியானது மிதக்கப்படுகிறது. கோடாரி என்பது அது ஒரு மெட்டல், இரும்பு இல்லை. இரும்பு ஆனது தண்ணியில் என்றைக்குமே மிதக்காது. ஆனாலும் எலிசா அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தினாலே அந்த காரியங்களை, அப்படிப்பட்டதான அற்புத காரியங்களை நான் செய்வதை பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனாய் இருந்தான் எலிசா. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த 8ஆம் வசனத்திலேருந்து நாம் பார்க்கும்போது சிரியா தேசத்தின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை கொண்டு வருகிறான். அந்த யுத்தத்தை கொண்டு வருகிறான். அவன் யுத்தத்தை கொண்டு வரும்போது அவன் ஒரு பிளானிங் இல்லை, ஒரு வார் பண்ணதுக்கு முன்பதாக ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க எப்படிலாம் வார் பண்ணணும் அப்படின்னு. அப்படி பிளான் பண்ணும்போது அவங்க அந்த சீரியா தேசத்தின் ராஜானவர் எந்த இடத்துலெல்லாம் கூடாரத்தை ஸ்தாபிக்க வேண்டும், எந்த இடத்துலாம் பாளையம் இறங்க வேண்டும் என்று நினைத்து பிளான் பண்ணுறாங்களோ அந்த பிளான் எல்லாவற்றையும் எலிசா என்ன பண்ணி விடுகிறான், அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதனாக இருக்கிறபடினால் அவன் எடுக்கிற எல்லா திட்டத்தையும் எலிசா சீரியா தேசத்தின் ராஜா எடுக்கிற எல்லா திட்டத்தையும் எலிசா ஆனவன் அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். எலிசாவை அறிந்து அதற்கேற்றபடி இஸ்ரவேல் ராஜாவை எச்சரிக்கிறான். இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த மக்கள் செய்ய போகிறார்கள், இந்த ராஜா இப்படிப்பட்டதான திட்டத்தை எடுக்கிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், இந்த இடத்துல போவாதீங்க என்று ஒவ்வொரு காரியத்தை குறித்து எச்சரிக்கிறான். அப்போ அதை எச்சரிக்கும் போது இவங்க நினைக்காங்க, எப்படி இந்த சீரியா ராஜா நினைக்கிறாரு, எப்படி நான் எடுக்கிற எல்லா திட்டமும் இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியப்படுகிறது, இல்லை இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி தெரிகிறது என்று அவன் ஒரு குழப்பத்துக்குள்ளாக இருக்கிறான். அப்போது அவன் தன்னுடைய சேனையில் இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் இருக்கிற யாரும் நீங்கள் வேவு கொள்ளுகிறீர்களோ அவனுக்கு இங்குள்ள நடக்கிற காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு போய், இல்லை இஸ்ரவேல் ராஜாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ அப்படின்ட்டு தங்களுடைய மக்களிடத்துல கேட்கிறான். அப்பொழுது ஒரு ஊழியக்காரன் அவன் இடத்துல சொல்கிறான், அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். நீ பேசுகிற பள்ளி அறை, அது இங்கிலீஷ் ஆங்கில வேதாமத்திலே பெட்ரூம் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை படுக்கை அறையில் நீங்கள் பேசிக்கொள்ளுகிறதை கூட அவன் என்ன செய்து விடுவான், அவன் தன்னுடைய இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிவிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக, அப்படி ஒரு தேவ மனிதனாக காணப்படுகிறான் என்று. அப்போ ராஜாவானவன் தன்னுடைய சேனைகளை அனுப்பி
அவனை எங்கே இருக்கிறான் என்று கண்டு கொள்ளும்படியாக அனுப்புகிறார். எதற்காக? அவனை கைது செய்யும்படியாக, அவனை பிடிக்கும்படியாக அனுப்புகிறார். அப்போது அந்த சேனையானவன் வந்து சொல்கிறான், அவள் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் எந்த இடத்துல இருக்கிறான்? தோத்தானில் இருக்கிறான் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்போ அறிவித்தப்படும் அந்த சீரியா தேசத்தின் ராஜா என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய சேனைகளை அனுப்பி அந்த எலிசாவை பிடிக்கும்படியாக செய்கிறார். எலிசாவை எப்படியாக பிடித்து கொண்டு வரும்படியாக செய்கிறார். அப்போது எலிசாவை பிடித்து கொண்டு வரும்படியாக 14 வசனத்தில் பார்க்கும்போது குதிரைகளையும் ரதங்களையும், யாரை பிடிப்பதற்காக? எலிசாவை பிடிப்பதற்காக குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்புகிறான். இராணுவங்களையும் அனுப்புகிறவனாய் காணப்படுகிறான். அப்போ அந்த குதிரைகள் ரதங்களை அனுப்பி எலிசாவை பிடிக்க வேண்டும். பிடித்து அவன் பிடித்து கொண்டு அவனை சீரியா தேசத்திற்காக பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ராத்திரி நேரத்திலே ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அந்த இடத்துல பார்க்கிறோம், அவங்க இந்த சீரியா தேசத்தின் அந்த இராணுவங்கள், குதிரை ரதங்கள் எல்லாம் அந்த அவங்க இருக்கிற எலிசா இருக்கிற இடத்துல என்ன சுற்றி போட்டாங்க இல்லை, அவனை சுற்றி போட்டு விட்டார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது எப்படியாவது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை வலை வீசி பிடிக்க வேண்டும், அவனை எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் நம்மை வலை வீசி கொண்டு இருக்கிறான். வலை வீசி எப்படியாவது நமக்கும் ஆண்டவருக்கும் இல்லை அந்த உறவை தூரமாக்கி விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். அப்படியாக இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த சீரியா தேசத்தின் ராஜாவானவர் அந்த எலியாவை எப்படியாக வலை வீசி பிடிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் சாத்தானான ஒவ்வொரு நாளும் வலை வீசி நம்மளை வீழ்த்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். நம்மை வலை வீசி எப்படியாவது பிரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். அது நிமித்தமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே 2 விதமாக அவன் வலை வீசுகிறான். ஒன்று பாவத்தின் காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான், இன்னொன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்களை கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். பாவத்தின் காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவன் நேரடியாக நம்மை அட்டாக் பண்ணுறது கிடையாது. யார் மூலமாக இல்லை, இந்த உலக பிரகாரமான காரியங்களை நமக்கு முன்பதாக கொண்டு வந்து ஒவ்வொரு காரியங்களையும் அட்ராக்ட் பண்ண வைக்கிறான். அந்த அட்ராக்ட் பண்ணி அந்த காரியங்களிலே நாம் அந்த பாவத்தின் காரியங்களிலே நாம் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களில் இந்த அநேக பிரகாரமான காரியங்களிலே, அநேக பாவமான காரியங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து கிடப்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இது உலக பிரகாரமாக சரிதான் என்று உலக பிரகாரமாகவே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பிடாமல் சூழ்நிலைகளை பார்த்து அந்த பாவத்தின் காரியங்களிலே விழுந்து போகிறார்கள். ஒருத்தருக்கு விரோதமாக நம்மளுக்கு பொறாமை ஏற்படுகிறது. அவன் செய்கிற இன்னொருத்தர் செய்கிற காரியங்களின் நிமித்தமாக நம்முடைய மனதில் பொறாமை உண்டாகிறது. இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பழி வாங்கணும் என்ற எண்ணம் வருகிறது. அதுக்காக நாம் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் இது தவறென்று வேத வசனத்தை நாம் அறிந்திருந்தோம். அந்த காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியவில்லை, அந்த காரியங்களை நம்மளை விட்டு போக முடியவில்லை. இப்படியாக நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தின் காரியத்திலே அவன் விழ செய்கிறவனாக இருக்கிறான். பாவத்தின் காரியத்திலே நம்மை வலை வீசி கொண்டு இருக்கிறான். எப்படியாவது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இல்லை அந்த உறவை துண்டித்து போட வேண்டும், இல்லது ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இல்லை உறவில் ஒரு பிரிவினை கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவன் வலை வீசி கொண்டு இருக்கிறான். இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை துன்பங்களை கொண்டு வந்து அதை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் குற்றி காண்பித்து நம்மளுடைய நம்பிக்கை கூட, நம்மளுடைய விசுவாசத்தை கூட அவன் என்ன பண்ணுகிறான்? கேள்விக்குறியாக கொண்டு வருகிறான்.
இந்த காரியமானது உனக்கு நடக்குமா? இந்த காரியம் பாரு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை, இது எப்படி சரியாகும்? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சிந்தனையில் ஒவ்வொரு நேரமும் சூழ்நிலையை கொண்டு வந்து அதை முடியாது 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 என்று அந்த சிந்தனையை கொண்டு வருகிறவனாய் நம்மளுடைய சிந்தனையில் அதை போடுகிறவனாய் பார்க்கிறோம். நாம் ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து அந்த காரியத்தை செய்திருப்போம். ஆனால் அந்த காரியம் நிறைவேறாத போது உடனே சாத்தானன் முதலாவது வந்து, பாத்தியா நீ ஜெபம் பண்ண, என்னாச்சு, உனக்கு கிடைக்கல பாத்தியா, இப்படி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அவன் நம்மளுடைய சிந்தனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக அமர்ந்திருந்து அவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் சில நேரத்தில் அந்த வியாகுலம் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் அதை சிந்திக்காத வண்ணம், அதை ஆண்டவருடைய செய்த நன்மையான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த பின்னான காரியங்கள், அநேக அற்புத காரியங்கள் செய்திருப்பார். ஆனால் அதையெல்லாம் மறந்து போய்விட்டு சூழ்நிலைகளை அந்த நேரத்தில், அந்த ப்ரெசன்ட் நேரத்தில் வருகிற அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இதிலிருந்து நான் வெளியே வர முடியாது என்று அந்த சூழ்நிலை வரும்போது அதை பார்த்து திகைத்து நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரம் சூழ்நிலை வரும்போது, அந்த பிரச்சனை வரும்போது நாம் ஜெபிக்கிறோம், சூழ்நிலைகள் மாறவில்லை, பிரச்சனைகள் மாற மாட்டேக்கு, என்னடா நான் ஜெபிக்கிறேன் ஆனாலும் மாற மாட்டேக்கு என்று நாம் நினைத்து கொண்டு நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணி விடுகிறோம்? அதை சோர்வடைந்து அந்த காரியத்திலிருந்து பின்வாங்க விலகி விடுகிறோம். அப்படியாக நாம் காணப்படுகிறோம். ஆனாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல அதுக்கு பின்பதாக நாம் வசனத்தை வாசிக்கும் போது, அதிகாலையில் அடுத்த நாள் காலையில் அந்த சீரியா தேசத்தின் இராணுவங்கள், குதிரைகள் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறது, எல்லாம் வலை வீசி நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதிகாலையிலே எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கிறான், அந்த சீரியா தேசத்தின் இராணுவர்கள் எல்லாம் சுற்றி வலை பிடித்திருக்கலாம் என்று உடனே ஒரு பயம் வந்து விடுகிறது. இப்போது என்ன பண்ணிவிடுவோம் என்று, என்ன பண்ணுவோம்? ஏனென்றால் சீரியா தேசத்தின் இராணுவர்கள் அநேகராய் இருந்தபடியினால் அவன் பயந்து திகழ்கிறான். ஆனால் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதற்கு அவன், எலிசா பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ஆனால் அவனுக்கு அது புரியவில்லை. அந்த வேலைக்காரனுக்கு புரியலை. என்னோடு இருக்கிறதை பார்க்கிலும் இவ்வளோ மக்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நம்ம எப்படி யுத்தம் செய்வோம் என்று அவனுடைய சிந்தனை எல்லாம் இந்த உலக பிரகாரமாக இருக்கிறது. அவன் பார்க்கிறான், உலக பிரகாரமான அவனுடைய உலக பிரகாரமான பலத்தை வைத்து பார்க்கும்போது அந்த பலத்தினால் அவன் பார்க்கிறான், இவ்வளோ மக்களை நம்ம எப்படி, இன்னைக்கு நம்மளுடைய கதை முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் என்று அவன் நினைத்து பார்க்கும்போது எலிசா அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல ஜபிக்கிறான், ஆண்டவரே வேலைக்காரனின் கண்ணை திறந்தரலும் என்று. அப்போ திறந்து பார்க்கும்போது அவன் நினைத்தை காண்கிறான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த நேரத்தில் அவன் என்ன பார்க்கிறான்? எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் சுற்றி இருக்கிறது. அப்போ தான் அவன் வேலைக்காரன் என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. இப்படியாக அநேக நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து போய் விடுகிறார்களாய் இருக்கிறோம். இல்லை அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் திகிழ்ந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். நாம் ஒரு நேரம் கூட நாம் திகைத்து போக வேண்டாம், நாம் பயந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் தெரிந்தெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்கிறார். அநேக வசனங்களை நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் எக்ஸோடஸ் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 14ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். யாத்ராகமம்
14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் அநேக நேரம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து சிந்தித்து பயந்து இந்த காரியத்தை செய்தால் இப்படி நடந்து விடுமோ என்று பயந்து பயந்து நாம் என்ன பண்ணுகிறோம், அநேக காரியங்களிலே பின்வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நாம் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மள்கிட்ட வெப்பன்ஸோ இல்லை நம்மள்கிட்ட ஷீல்ட் வேணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய இந்த வார்த்தை மாத்திரம் நாம் பிடித்தால் போதும். அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தால் மாத்திரம் போதும். அவர் நமக்காக என்ன செய்கிறார், யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான உண்மையான மெய்யான தேவனை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். அநேக நேரம் இதை நாம் மறந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், நம்மளுடைய பாஸ் இல்லை நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டி ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக உங்களை எதுலையாவது சிக்கி, நீங்கள் நல்ல வேலை பார்க்குறீங்க என்று ஏதாவது காரியத்தில் சிக்கி உங்களை சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பது நிமித்தம் அவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார். அது மத்தியிலும் தேவன் நம்மை விடுவிக்கிறார்களாய் காணப்படுகிறார். அதற்காக நாம் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுகளெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் எனக்காக இப்படி செய்து விட்டானா இவன் எனக்காக ஒரு காரியம் செய்து விட்டான், நான் யார் என்று நான் காண்பித்து விடுகிறேன் என்று நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அமைதியாக இருந்தால் மாத்திரம் போதும். தேவன் நமக்காக நியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இப்படி அநேக இன்னும் வசனங்களை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, உனக்கு முன்பாக 1000 பேர்களும் உனது வலது புறத்திலே 10,000 பேர்கள் விழுந்தாலும் அதை உன்னை சேராது, அது உன்னை அணுகாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் எத்தனை பேர் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் இல்லை, அல்லது தேவனுடைய வார்த்தை அந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய எண்ணத்திலே கொண்டு வருகிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக அந்த இடத்துல அடுத்தபடியாக நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் முடிவு வரை பரியந்தம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அந்த சீரியா மக்கள் அவன் அந்த வேலைக்காரன் எலிசாவிடம் பேசும்போது எலிசா உடனே ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறான். ஜெபித்து ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், வந்திருக்கிற எல்லா சீரியா அந்த இராணுவர்களுடைய கண்கள் என்ன குருடாக்கி போடும் என்று அவர் குருடாக்கி போடுகிறான். தேவர் அந்த இடத்துல குருடாக்குகிறார். எல்லாரும் அந்த இடத்துல பிளைண்ட் ஆகி விடுகிறார்கள். அவருக்கு முன்பதாக எலிசா போகிறார். அந்த இராணுவர்களுக்கு முன்பதாக எலிசா போகிறார். எலிசா அவர்களை நீங்கள் உங்கள் இடத்துல சொல்கிறாங்க, அந்த வந்திருக்கிற இராணுவர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வர வேண்டிய பட்டணம் இது இல்லை, நான் உங்களை என்ன பண்ணுகிறேன், வழி நடத்துகிறேன் என்று அவர்களை வழி நடத்தி கொண்டு எங்கே கொண்டு போகிறார், சமாரியா பட்டணத்திற்கு கொண்டு போகிறார். இந்த சமாரியா பட்டணமானது நம்ம புதிய பாட்டிலே நாம் வாசிச்சிருக்கோம் இல்லை. சமாரியா ஸ்திரீயானவள் அந்த தண்ணீர் வாய்த்து கொண்டு இருக்கும்போது ஏசப்பாந்து தண்ணீர் கேட்பான். அதே பட்டணத்திலே இந்த மக்களை இந்த பட்டணமானது இஸ்ரவேலுக்கு நடுவில் இருக்கிற சென்டர் பகுதியாக இருக்கிறது. அந்த பட்டணத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த பிறகு பார்க்கும்போது எலிசா கர்த்தரை நோக்கி மறுபடியும் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவங்க செய்கிற காரியம் சாத்தானால் தூண்டப்படுகிறது. அது மனிதர்களாக செய்யவில்லை, சாத்தானின் கிரையின் நிமித்தம் அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நாம் மனிதர்களை வெறுக்க
வெறுக்காமல் நாம் அவர்களை அன்பு கூறுகளாய் இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். நாம் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் நாம் தாங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை இப்படியாக பலப்படுத்துகிறது. நாம் சூழ்நிலைகளை பார்த்து நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது இந்த பாவமான இந்த உலகத்திலே, இந்த பாவமான இந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து ஆண்டவர் அவருடைய பக்கத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கடைசியாக நமக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கு நாம் அவர்களுக்கு விரோதமாக செய்யாமல் அவர்களை அன்பு செய்யும்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாய் காணப்படுகிறோம். அதனால் அவருடைய வார்த்தையை நாம் ஏந்தி சுமக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழி நடத்துவார். நாம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். பிதாவே, எலிசாவுக்கு விரோதமாக சீரியா தேசத்தின் ராஜா ஒரு குதிரை வீரர்களையும் குதிரை ரதங்களையும் அனுப்பி எலிசாவை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, ஆனாலும் நீர் அவரோடு கூட இருந்தபடியினால் எலிசா உம்முடைய பிள்ளையாக இருந்தபடியால், உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற மகனாக இருந்தபடியால் நீர் எலிசாவை விடுவித்தீர் ஐயா. அதுபோல் நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே ஜெபித்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் உம்மை நினைவு கூறுவதற்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் நேசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான காரியங்கள் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி எங்களுக்காக செய்ய போகிறது நன்மைக்காக, கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். நீர் வரும் வரைக்கும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஏந்தி சுமந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆமென்.